மதம், மதத்துல பிறந்தேன், அவ்வளவுதான். மதத்துல நான் பிறந்ததுனால நான் அந்த மதம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வேற பொண்ணு. எனக்கு அந்த மனிதம், அவங்களும் ஒரு மனித ஜாதி, நானும் ஒரு மனித ஜாதி, அப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணேன். வீட்டுல 50-52 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, முதல் குழந்தை விஜயா. அவர் 5 வயசுல ஏன்னா எல்லாரும் இப்படி இருக்க இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஜாதி மதம் அது இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிவியில பாக்குறோம். கல்யாணமா நான் உங்களுக்காக, நான் இந்த ஜாதி உங்களுக்காக நான் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன், நீங்க ஏன் மூலமா கல்யாணம் பண்ணி. இந்த பக்கம் உடனே அடுத்த விளம்பரம் வருது, நான் இந்த ஜாதி, நீங்க எங்க ஏன் மூலமா கல்யாணம் பண்ணி. இப்படி மக்களை பிரிச்சு 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 நீ எந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. நான் என் பிள்ளை 5 வயசுல போய் ஸ்கூல்ல சேர்க்கப்பேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க, அதுல ஃபில்அப் பண்ண. அது விஜய், ஃபுல் நேம் ஜோசப் விஜய், பேர் வச்சுருவாங்க. அப்பா பேரு சந்திரசேகர், காமன் என் பேர் அப்புறம் அப்படித்தான் சந்திரசேகர், சிவன் சொல்லுவாங்க. எப்படா கிறிஸ்தவனுக்கு சிவன் பேர்? ஏன்னா அப்படி கவலைப்படுறேன், நான் மனுஷன், மனுஷன். அதே போல அந்த அப்ளிகேஷன்ல அப்பா பேரு சந்திரசேகர், அம்மா பேரு சோபா, நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு இருக்கு, ரிலிஜன் அப்படின்னு அடுத்த லைன் இருக்கும். உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது தெரியும், ரிலிஜன் கேட்க இந்தியன் போட்டு அப்படின்னு ஒரு காலம் தமிழன். இன்னைக்கு வரைக்கும் அவர் சர்டிபிகேட்ல இப்படிதான் இருக்கு. இத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க தப்பா ஃபில்அப் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. என்னங்க தப்பு? இது நேஷனாலிட்டி இந்தியன், ஓகே. ரிலிஜன் இந்தியன் போட்டுக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் ரிலிஜன்? எனக்கு புரியல. இந்தியாவில பிறந்திருக்கேன், இந்தியன் போட்டிருக்கேன். இல்ல இல்ல, வாட் இஸ் யுவர் ரிலிஜன்? ஏன் நான் கிறிஸ்தவன், என் ஒய்ஃப் முதலியார், கிறிஸ் முதலின்னு ஏதாவது சொல்லு. நாங்க 2 பேரும் மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்தியர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ், நம்ம மொழி தமிழா இருக்கிறதுனால காஸ்ட் தமிழ்னு போட்டிருக்கேன். நீ என் பையனுக்கு அட்மிஷன் கொடுக்கலைன்னா நான் இதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுவேன். நீங்க பிரின்சிபால பாருங்க, பிரின்சிபால்கிட்ட இதையே சொன்னேன். என்னப்பா நீ கலாட்டா பண்ண? ஆமாங்க, போராட நான் மனுஷனா வாங்கணும்னு நினைக்கிறேன். 5 வயசுல என் பையன் முதுகுல இவன் கிறிஸ்தவன், இவன் முதலையான்னு குத்த சொல்றீங்களான்னு வாய் மூடிட்டு அட்மிஷன் கொடுத்தாங்க. இன்று வரை விஜய் தமிழனாக தமிழ்நாட்டில் பிறந்தது, தமிழ் நம்ம தாய்மொழியா இருக்கிறது. இப்படி எனக்கு ஒரு கனவு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வேறு இனம், ஒன்றே குரல் என்று வாழ்வோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருத்தங்க கடவுள். நான் எனக்கு சின்ன வயசுல பிறந்த உடனே என் கடவுள் பேரு ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தருக்கு அந்த 5 வயசுல நீ கும்பிட வேண்டிய கடவுள் சிவன் அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தருக்கு நீ இல்ல நீ அதுலயே இந்துலே நீ விநாயகர் தான் கும்பிடு, நீ முருகர் தான் கும்பிடு, நீ இஸ்லாம் இவரை தான். ஏயா மூச்சு
நம்ம எப்படிலாம் மூச்சுதான் கடவுள். யாரோ சொன்னாரு 3வது கண் அங்க இருக்கு, கடவுள் அங்க இருந்து பாக்குறாரு. கடவுள் இங்க இருக்காரு, நல்ல ஒரு கடவுள் இங்க இருக்காரு. மூச்சு நின்று போச்சுன்னா செத்துருவோம். அதானே கடவுள். நீங்க கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்னவரை கூப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூச்சு இல்லாம நீ வந்து வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? அடுத்த நாள் என்ன ஆகுங்க? இதோட வச்சிருக்கிறது மூச்சு. அந்த கடவுள் தான் நமக்குள்ள இருக்கு. நம்ம உள்ளதான் மூச்சு, நம்ம உள்ளதான் கடவுள். ஒவ்வொரு முறையும் உள்ள போகும்போது அந்த காத்துல கடவுள் இறைவன் உள்ளதான். தைரியமே நம்ம எல்லாம் ஒருதாய் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடம் அந்த இடம் அதெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடிமையா அதுங்க குழப்பம் நடக்கிறதுக்காக நம்மளை பிரிச்சு நீ இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பாய்சன் பண்ணிட்டு நான் குறிப்பா இந்த பாலிடிக்ஸ் சொல்ல மொத்தத்துல. சோ நம்ம மனிதர்களாக இருப்போம், மனித நேயத்தை இருப்போம். அந்த மனித நேயத்துல தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதனாலதான் நான் வீடு கொடுத்தேன் பேசுறேன். நன்றி. There are no words to explain what service. It is only a true embodiment of humanity. That's all I can call about SAC sir. Now I request Mr. Rajoy to felicitate SAC sir. Request sir to honor another important guest here, Mrs. Indupriya Dhanraj. 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சந்திச்சாங்க. இந்த ட்ரீம், அவங்களுடைய கனவு, அது சாதாரண போராட்டம் இல்லை. என்னென்னமோ இந்த 3 ஆண்டுகளாக இதை செயல்படுத்தணுன்றதுக்காக அவங்க விடாமுயற்சி. இன்னைக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாகுது, செயலாக்கப்படுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, தனிப்பட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது இதனால அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னாரு வேற மாதிரி, நாங்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு அந்த 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 கான்செப்ட். இன்னொன்று எனக்கு புரியாத ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ரிஜாய் தாமஸ், ஒரு தனிப்பட்ட மனிதன், அவரும் அவருடைய நண்பர் எமில் ஜோஸ், 2 பேரும் அவங்களுக்கு என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மொத்தத்தில் இந்த ஊருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி அவங்களுக்குள்ள வந்தது? அது இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேள்விக்குறியாவே இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவங்களுடைய ஆரிஜின் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா, 2 பேருக்கும் கொச்சின் நினைக்கிறேன், கொச்சி திருச்சூர்.
கொச்சின், திருச்சூர். அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல இந்த ஒரு ஈடுபாடு கொண்டு வந்ததுக்கு அத்தனை தமிழர்கள் சார்பாக நான் என்ன ட்ரீம் இது புரியல. அதாவது செக்யூர் அவர் சிட்டி, அதாவது ஒவ்வொருத்தருடைய கனவும் ஒவ்வொருத்தருடைய பயமும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரோமா பாதுகாப்பான. நம் தமிழ் மக்கள் சார்பாக, ஏன்னா அவங்க வந்து இதை விரிவாக்கணும்னு நினைக்கிறாங்க. சென்னையில ஆரம்பிக்கிறாங்க, அப்படி ஒரு 4 சிட்டி மைண்ட வச்சிருக்கிறாங்க. அவங்க அத்தனை சிட்டிக்கு இது பண்ணி இந்தியா முழுக்க விரிவடையணும் அப்படின்னு சொல்லி இல்லாம அந்த இறைவனை நான் வேண்டி விடுகிறேன். சார் ஒரு இது சார் சொன்னதுக்கு சின்ன ஒரு ஆன்சர் கூட இருக்கு. ஆக்சுவலா சார் சொன்னாரு நம்ம வந்து ஃப்ரீயா சிசிடிவி கேமரா கொடுக்க போறேன் சொல்லி 3 இயர்ஸ் அங்கே இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இங்க வரும்போது சாரோட வீடு நமக்கு ஃப்ரீயா தங்கறதுக்கு தந்தது டைம்லெஸ் ஆயிருந்தது. எவ்வளவு நாள் நீங்க வேணா இங்க தங்கிக்கோ அந்த மாதிரி சொல்லி இருந்தது. So he is an inspiration for all this kind of activities we are doing. நாங்க சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் டேல செகண்ட் டே தான் நம்ம வந்து எஸ்.எஸ். சந்திரசேகர் சார் வந்து நம்ம பாக்குறது. ஓகே, நம்ம வரும்போது ஒரு செடியா வந்தது. அந்த செடிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் கொடுத்தது வந்து சந்திரசேகர் சார் தான். சார் கேட்டேன், நீங்க எங்க இருந்து வருது? நான் சொல்லி சார் நான் அபுதாபில இருக்கேன், ஆனா என்னோட இடம் வந்து கேரளா, திருச்சூர். ஆனா அவருக்கு என்ன தெரியாதுல்ல. நம்ம வந்து சொல்றேன், எனக்கு வந்து மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு சென்னையில 10,000 மக்களுக்கு வந்து இலவசமா சிசிடிவி கேமரா கொடுக்க போறோம். அவரு எதுக்கு நம்பணும்? என்ன தெரியாதுல்ல. என்னோட அப்பா அம்மா போல நம்ப மாட்டேன். What I'm trying to say, நீ எதுக்கு 10,000 கேமரா மக்களுக்கு கொடுக்குற? ஆனா அந்த இடத்துல இருந்து நிறைய இடத்துல கொண்டு போய் இது என்னோட நண்பர் எவ்வளவு அப்ரிசியேஷன் நமக்கு கொடுத்திருக்காரு. 3 வருஷமா நம்ம சேர்ந்து சார்பு டிராவல் பண்ணிட்டு இருக்க. எப்போ நமக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு பார்க்கணும், நமக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும் சார், எப்ப கேட்டாலும் நமக்கு போய் டைரக்டா போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 6வது, இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஹவுஸ். நம்ம தளபதி விஜய் தங்கியிருந்த இடம், அவருடைய சொந்தமான வீடு, வித்தவுட் எனி ரெண்ட், வித் ஃபுல் ஃபெசிலிட்டி. 6வது கொடுக்குங்களா? நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ அம் சேயிங், நமக்கு நம்பிக்கை இருக்கணும்ல. இன்னைக்கு பார்த்தாச்சு, நாளைக்கு சொல்றது நீங்க எங்க தங்குறது, ஹோட்டல் தங்குறது வேண்டாம், இங்க வந்து தங்கிடு. அந்த பேஸ் தான் நம்ம 3 வருஷமும் சென்னையில இருக்கிறதுக்கு நமக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கேன். அதனால ஒன்ஸ் அகைன் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைண்ட் சப்போர்ட். We need again in future, together we have to make sure across India, again what I'm trying to say, it's not about the camera. We have to make sure each and every house under surveillance. பல்பு மாதிரியே எல்லா வீட்டிலுமே மினிமம் பாதுகாப்பு வரணும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம ஒரு நாள் முன்னாடி நம்ம ஹோலி புக் வச்சிரு, you keep a Bible or a Quran or Ramayana என் முன்னாடி வச்சு நான் திருத்த மாட்டேன். ஆனா என் முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா போட்டா நான் ஜென்டில்மேனா இருப்பேன். So what I'm saying, we have to give that much priority. When we announced the campaign, December 10th, we opened a chartered flight to open the registrations, and we got around 40,000 plus registrations, and we got such a support from the Samanjeri team, Samanjeri Makkal. They are staying in that place 150 to 200 square feet. அங்க தங்குற மக்களுக்கு ஆள் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறேன். எல்லாரும் நினைக்கிறது எப்படின்னா,
அங்க பென்ஸ் கார்ல, BMW-ல, லக்ஸரி லைஃப்ல பார்க்கிறதுக்கு அழகான ட்ரெஸ் போட்ட மக்கள் இல்ல. அந்த மக்களை பார்க்கிறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அங்க வந்து மக்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? நான் சொல்றத பென்ஸ் முன்னாடி சொல்லியிருக்கேன். பென்ஸ் BMW இல்ல, நம்ம ஊர்ல மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். That's the most important thing. நம்ம மின்னாமி நீங்க தெரியல, மின்னாமி நீங்க பார்த்திருக்கா? நைட்ல வந்து மின்னிட்டே இருப்பேன், மினி. ஓகே, நம்ம கேமரா வந்து செம்மஞ்சேரி மொத்தமா, இந்தியா மொத்தமா ஒரு மின்மினியா இருக்கணும். ஆனா இந்த மின்மினி ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தேன். அப்ப ஒரு பாம்பு, பெரிய பாம்பு வந்து ஒரு மினி இருக்கிறதுனால மனுஷன் நினைச்ச ஒரு பிளஸ் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி மின்னாமி நீங்க கேட்டேன், நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி 3 கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லலாமா? அப்ப பாம்பு சொல்லிட்டேன், നിങ്ങൾക്ക് 3 கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன். மின்னாமி கேட்டேன், நான் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிருக்கா? பாம்பு சொல்லி இல்ல. நான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்திருக்கா? இல்ல. பின்ன எதுக்கு நீ என்ன சாப்பிட போற? அப்ப பாம்பு சொல்லிச்சது, நீங்க நைட்ல வந்து மின்னி போகிறது போது எனக்கு வந்து ஜெலஸ், ஐ ஃபீல், என்ன சொல்றது, அசூயைக்கு தமிழ் என்ன சொல்றது, நீங்க அப்படி போறது பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் உங்களை சாப்பிட போறேன். அதனால நம்ம கேமரா வச்சா அது பிடிக்காத நிறைய பாம்புகள் இருக்கு, அது வந்து நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். We have to make sure secure our city is a campaign. Part of this campaign, we are ready to contribute 10,000 cameras in selected city, and we are going to start from Chennai, especially from Samanjeri. Once again, thank you all for your wonderful support and time. And again, SSC sir, I don't know how to be in my whole life. Whenever he calls, sir calls, I am ready, I am obliged. If you don't thank, it's not about the, forget the house, forget the money, that time who spends, that time who believe you, this much time. அவருக்கு கேட்கல, நீங்க 6 months ஆயிடுச்சு, நீங்க ஏன் கேமரா போடல, 1 year ஆயிடுச்சு, நீங்க ஏன் கேமரா போடல, அது ஏன்னா நமக்கு மக்களை தெரியணும். நம்ம போய் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போதும் ஒரு காலனி ஒரு ஸ்லம், I don't want to use the word of slum. நம்ம செக்யூர் சிட்டி கேம்பெயின் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு மக்களும் கூட சொல்லக்கூடாது இஸ் a slum in Samanjeri. Samanjeri should developing area. நம்ம மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே டெவலப் கொடுத்துட்டே இருக்கணும். நான் நேரத்தை என்னோட டிராபிக் போலீஸ் என்ன ஃபைன் போடுறதுக்கு பிடிச்சேன். நான் சீட் பெல்ட் போடல, அது மாதிரி என்னோட காருக்கு வந்து ஸ்மோக் டெஸ்ட் இல்ல, புகை டெஸ்ட் இல்ல. அப்ப அதுக்கு நீங்க என்ன வேலை செய்யறேன், நான் என்னோட காரோட முன்னாடி வந்து ஒரு டாக்டர் எம்பளம் இருக்கு, டாக்டர் லோகோ, அது வந்து டாக்டர் ராதிகாவோட காரு. அப்ப அவரு கேட்ட, நீங்க இந்த சீட் பெல்ட் போடுறதுக்கு என்ன செய்யறேன்? அப்ப நான் சொல்லி, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணும், இலவசமா சிசிடிவி கேமரா கொடுக்க போறேன். அப்ப அவரு கேட்ட, எதுக்கு பண்றேன்? அப்ப நான் சொல்லி, சார் நீங்க வந்து ஒரு போலீஸ்கார், உங்களோட பையன் எவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கும், என்னோட அப்பா வந்து போலீஸ், இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாக்குறதுக்கு வந்து என்னோட அப்பா வருவேன், என்ன யாராவது கிட்னாப் பண்ணியாலும் என் அப்பா வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அந்த பையனுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா இந்த மாதிரி இடத்துல தங்குற மக்களுக்கு ஆறு கான்பிடன்ஸ் கொடுக்க போறேன். அவரை லைஃப் மாறணும்ல, நல்ல ஷர்ட் போடணும்ல, நல்ல ஷூ போடணும்ல, அவருக்கு வந்து வேற லெவல் லைஃப் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான மாற்றம் காரணம் வேணும் சேஃப்டி. எல்லா மாற்றத்துக்கும் வந்து பேசிக்கான இடம் வந்து பாதுகாப்பு தான். So with our experience we are sure, with your all of your support and blessing, we can make sure this camera, the Secure City campaign, is reaching to each door in India, entrance of all the house, entrance of the each building. We have to make sure the minimum security for everyone. Thank you. சார் சொன்னதுக்கு முதல்ல என் வீட்டுக்கு வந்தாங்க, என்னை சந்திச்சாங்க, வீட்டுல இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எப்படி அவங்க நம்பினேன் அப்படின்னு கேட்டேன். அதாவது நம்ம ஒரு மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஒரு நல்ல மோட்டிவேஷனோட வந்திருக்கிறாங்க.
அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு ஹியூமனிட்டி, மனிதநேயம், மனிதம் அப்படின்னு சொல்றோம், மனிதநேயம் தான் அது காரணம். அந்த மனிதநேயம் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இல்ல, என் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जय गण मंगल दायक, जय हे भारत भाग्य। चल जगति तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जय गण मंगल दायक, जय हे भारत भाग्य।